Daily. Taste the Daily. முதல்ல தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையை நிலவி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் எல்லாரையும் படிங்கன்னு சொன்னார். அது ஒரு பெரிய தவறா இந்த சமூகத்தில். இன்றைக்கி அண்ணனுடைய கொலைக்காண்டி எத்தனை பேர் எத்தனை மக்கள் கேஸ் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இது நினச்சாலே எங்களுக்கு அச்சுறுத்தலாக பயமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் சென்னையில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லை தமிழகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்றதே தெரியல எங்களுக்கு. இளைஞர்கள் எல்லாமே வன்முறையை தூண்டி விடுற ஒரு செயலை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்குது. இதன் மூலயமாவே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய படிப்பை கையில் விட்டுட்டு அண்ணனுக்காண்டி போராடுறதுக்கும் ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கும் தயாரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மறுபடியும் இந்த சமூகத்தை ஒரு வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகமாக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் பௌத்தம் தமிழகத்தில் மீட்டு கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன். அண்ணனுடைய இழப்பை எங்களால் எந்த காலத்துலேயும் ஈடு செய்யவே முடியாது. மூர்த்தியாருக்கு அப்புறம் எங்களுக்கு அண்ணன் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். இந்த ஜனங்களை இந்த சேரி ஜனங்களை எந்த கூட்டணி கட்சி கூடமே அடகு வைக்காமல் கடைசி வரைக்கும் தனியால் நின்று போராடி இந்த மக்களுக்காண்டி எங்கள் அண்ணன் உயிர் விட்டார். எங்கள் அண்ணனுடைய இழப்பை நாங்கள் எந்த காலத்தில் சரி செய்யப்பாருன்னு தெரியல. அண்ணனோட செய்தி கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ணனுடைய செய்தி கேட்டப்போ நான் வீட்டுக்கு வெளியில் தான் இருந்தேன். என்னால் முடியல. எனக்கு அண்ணன் சம்பவம் அறிந்த ஒரு 5வது நிமிஷம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாமே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேண்ணா, சீக்கிரம் வாங்கினான்றான். என்னால் பைக்கு ஓட்ட முடியல. பசங்களை உடனே கார் எடுத்துன்னு சொல்லி கார்லேருந்து கடந்த 3 நாளாக நான் இங்கே தான் இருக்கிறேன். நான் 2011 காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அண்ணன் கூட தான் பயணம் செய்கிறேன். எங்களுக்கு வேறு தலைவரே தெரியாது. நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. எங்களை மாதிரி நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். என்னை மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பசங்களை படிங்கன்னு சொல்லுவார். இனிமேல் யார் சொல்லுவாங்கன்னு தெரில. அண்ணன் மக்களை வச்சுன்னு அரசியல் செய்யலை, மக்களுக்காகவே அரசியல் செஞ்சுட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சுட்டாரு. இந்த காலத்தில் நாங்கள் இப்படி ஒரு தலைவரை பார்க்க போகிறோன்றது எங்களுக்கு தெரியல. ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பு. மற்ற தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, இருந்துக்கிட்ட அவங்க கூட்டணி கட்சி விட போயிடுறாங்க. ஆனால் அண்ணன் எங்களை கடைசி வரைக்கும் எங்களெல்லாம் தொண்டனாக பார்க்காம எங்களையெல்லாம் தலைவராக மாற்றி உருவாக்கி விட்டுட்டு ஒரு படிப்பை எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை வச்சு இனிமேல் நாங்கள் எப்படி வாழறதுன்னு தெரில. சென்னையில் இனிமேல் எந்த ஒரு தலித் மக்களுக்கும் எந்த ஒரு சேரி மக்களுக்கும் பாதுகாப்பே கிடையாது. இது மட்டும் இந்த அரசாங்கத்தை இந்த திமுக கவர்மெண்ட்டு சேரி மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கி தான் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. ஆனால் இந்த தலித் தலைவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய மறுத்துட்டு திட்டமிட்டு கொலையா, அரசியல் சார்ந்த கொலையா அப்படின்றதே இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா அண்ணன் மட்டும்தான் தனிச்சையாக நின்று போராடிக்கிட்டு இந்த மக்களை ஒருங்கிணைச்சிக்கிட்டு படிப்பை சொல்லிக்கிட்டு நமக்கான அரசியல் இது கிடையாது, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் தான் நமக்கான அரசியல், நம்ம என்றைக்கு ஒருங்கிணைகிறோமோ அன்றைக்கி இந்த நாட்டை மீட்டெடுக்கலாம், இந்தியாவை ஆளணும், தமிழகத்தை ஆளணும். இந்த மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஓட்டை போட்டுட்டு கடைசி வரைக்கும் 5க்கும் 10க்கும் கையேந்திர மக்களாகவே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்னொரு 4-5 வருஷத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்திட்டு இருப்போம். ஆனால் அதுக்குள்ளே அண்ணன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது. இந்த ஐஎஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம எங்கள் ஓட்டு மட்டும் இனிக்குது. அவங்களுக்கு
எங்களுடைய ஓட்டுகள் மட்டும் இணைக்குது, சேரி மக்களுடைய ஓட்டுகள் மட்டும் இணைக்குது. ஆனால் வந்து எங்கள் மக்களை வந்து இப்போ எங்கள் மக்களுக்கான தலைவரை வந்து பாதுகாக்க மறந்தது அரசாங்கம் வந்து பெரிய ஒரு இழுக்காக இருக்குது. இது தமிழக அரசா இல்லை கொலைக்கார அரசான்றதே எங்களுக்கு தெரியல. தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு வராங்க. இன்னமும் இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தேன்னா எல்லாருமே ஒட்டுமொத்த படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள் எங்கள் சமூகத்தில் கட்டாயமாக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அறிவாயுதம் ஏந்தி போராடிய எங்களை எல்லாம் ஆயுதம் ஏந்தி போராட வைக்கும் இந்த அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை, சமூக விரோதிகள் படுகொலை செய்யப்பட்டது வந்து ஒரு கோழைத்தனமான செயல். அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் அறியப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்பேத்கரிய செயற்பாட்டாளர், ஒரு பௌத்த வரலாற்று மீட்பர். அவரது படுகொலைன்றது தமிழ்நாட்டில் ஒரு சர்வ சாதாரணமாக ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாதாரண ஒரு சாமானியனை வெட்டி கொன்ற மாதிரி ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்குது. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒரு மாநிலத்தில், இது ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவருக்கு இப்படி ஒரு கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா இது உளவு பிரிவுக்கும் காவல்துறைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே காவல்துறையும் உளவுத்துறையும் வந்து ஏற்கனவே வந்து இந்த படுகொலை சம்மந்தமாக ஏற்கனவே வந்து 3 வாட்டி இன்டிமேஷன் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அப்படி இன்டிமேஷன் கொடுத்த காவல்துறையோ அரசோ அவருக்கு போதிய பாதுகாப்பு ஏற்படுத்தி தரலை. இதுதான் எங்கள் சைட்லேருந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. குறைந்தபட்சம் அவருக்கு வந்து ஒரு தேசிய கட்சியோட தலைவர் என்ற, மாநில தலைவர் என்ற முறையில் வந்து அவருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அந்த பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கல இந்த அரசு. இந்த அரசே வந்து இந்த படுகொலைக்கு துணை போயிருக்குது. இந்த அரசே முழுசாக பொறுப்பேற்றுக்கணும். அதே போல் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவரோட உடலை வந்து அவரோட கட்சி அலுவலகத்தில் வந்து வைக்கிறது கூட தமிழக அரசு வந்து அனுமதி கொடுக்கல. அதனால் வந்து ஆர்வலர்களும் அண்ணி வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டு இப்போ வழக்கு வந்து இதில் இருக்குது. இது மாதிரி வந்து முழுக்க ஒரு தலித் விரோத ஒரு மனப்பான்மையை தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து எடுத்துகிட்டு வருது. குறிப்பாக திமுக எடுத்துகிட்டு வருது. இந்த போக்கு வந்து கண்டிப்பாக வந்து கைவிடணும். குறைந்தபட்சம் அண்ணனோட இந்த உடலை வந்து கட்சி தலைமை அலுவலகத்திலே வந்து நிறுவனம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அண்ணனோட அந்த செய்தி கேட்டதோட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் எங்கே? நான் ஊரில் இருந்தேன். என்னால் அண்ணன் செய்தி கேட்டது தூக்கமே கிடையாது. 2 நாளாக தூங்கவே இல்லை. ஒன்றுமே புரியல. அதாவது வந்து என் கூட பிறந்த ஒரு சகோதரர் இழந்த மாதிரி தான் இருக்குது. நான் அண்ணன் கிட்ட ஒரு 2-3 சந்திப்பு தான் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு தந்தையை போல், ஒரு அண்ணனை போல் அவ்வளோ பரிவாக பேசுவார். ஒரு தலைவர்ன்ற அந்த தோரணையே இருக்குது அண்ணன்கிட்ட. ஒரு சாதாரணமாக ஒரு சகோதரனா எப்போ பார்த்தாலும் வந்து பேசினாலே பாபாசாஹேப்போட வேல்யூம்ஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து குறிப்பெடுத்து இதை வந்து பாபாசாஹேப் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும் வரணுன்ட்டு ஒரு பேராசிரியர் போல் வகுப்பெடுக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு 3 மணி நேரம் பேசுவார் அண்ணன். அப்படிப்பட்ட அண்ணன் இழந்து நிற்கிறது வந்து இன்னும் எனக்கு கனவாக தான் இருக்குது. நினைக்கவே முடியல என்னால். திராவிடர் விடுதலை கழகம் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் சி. அருள்தாஸ், மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவர் மறையும் நாள் வரை இந்த ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தாங்கி இந்த இயக்கத்தை பீடு நிலை போட்டார். ஏராளமான ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக படிப்பையும் தந்து அவர்களை வழக்கறிஞராக ஆக்கினார். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. கடந்த 17 ஆண்டுகளாக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து ஊன் உறக்கமின்றி எந்த நேரமும் அவருடைய சிந்தனை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மேம்பாடு அடைய வேண்டும் என்று சிந்தித்து வந்தவர். அவரை இழந்தது மிகப்பெரிய வருத்தம். அவருடைய தோழர்களுக்கும் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய கண்ணீரை பதிவு செய்கிறோம். Taste the Daily.